ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பங்கு சந்தை தொடர்ந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. மிட் கேப் ஃபண்டுகளும் ஸ்மால் கேப் ஃபண்டுகளும் பெரிய அளவில் சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுறது? இது எஸ்ஐபி முதலீடு பண்ணுறதற்கு சிறந்த நேரமா அல்லது நமக்கு லம்சம் முதலீடு பண்ணுறதற்கு சிறந்த நேரமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்டா பலரும் பலவிதமான வீடியோக்களை பார்த்து ஒரியாக இருப்பாங்க. ஏன்டா பலரும் வித்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எஸ்ஐபி முதலீடு பண்ணுறதே தப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் டீட்டெயிலை உங்கள்கிட்ட விளக்க போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஐ ஹோப் நீங்கள் கண்டினியூவாக பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சரிஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு 14-15% மேலே இப்போ சரிவு வந்துட்டுருக்கு. யாரெல்லாம் 2 வருஷத்துக்குள்ளே முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சரிவுண்டா என்ன அப்படிங்கிறத ஒரு அச்சத்தை நிச்சயமாக இந்த சரிவு காமிச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பலரோட போர்ட்ஃபோலியோ இப்போ ரெட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. என்னோட போர்ட்ஃபோலியோ பற்றின விவரங்களை என்னோட டெலிகிராம் சேனலில் டெய்லி பேசிஸில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராமில் ஷேர் ஆகட்டி இப்போயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாட் ஓன்லி ஃபார் ஃபண்ட், மற்ற லைஃப்பில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விதமான மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த விஷயங்களை டெலிகிராம் சேனலில் நான் டெய்லி பேசிஸில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களை டெலிகிராம் சேனலில் நீங்கள் இணைச்சிக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி பங்கு சந்தை சரிஞ்சிட்டு இருக்கிறதுனால பலரோட போர்ட்ஃபோலியோ ரெட்டில் போயிருக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் நெகட்டிவில் தான் இருக்கும். அந்த நெகட்டிவிட்டிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சரிவில் இப்போ நம்மளோட முதலீடுகளை விற்றுடலாமா, நம்மளோட ஃபண்டுகளை விற்றுட்டு நம்ம பணத்தை எடுத்துருவோம், நம்ம திருப்பி இன்னும் சரிவு வந்ததுக்கப்புறம் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு பலரும் இவங்களோட 2 விதமான திங்கிங்கில் இருப்பாங்க. இப்போ விற்றுடலாமான்ற ஒரு திங்கிங் இருக்கும். அதே நேரத்தில் மேலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா அல்லது வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு டைலமா இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா லாஸை நம்ம எப்படி கவர் பண்ணுறது, நம்மளோட பங்கில் நம்ம முதலீடு பண்ணணும், அந்த ஃபண்டோட அந்த லாஸை எப்படி நம்ம கவர் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டவுட் இருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இதுதான் சரியான டைம் நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. யாரெல்லாம் இது வரைக்கும் எஸ்ஐபி முதலீடு பண்ணலையோ அவங்களுக்கு இந்த ஒரு அருமையான டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபண்டுகளும் பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு மிட் கேப் ஃபண்டுகளோ அல்லது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டுகளோ எடுத்து பார்த்தீங்கன்னா 15-20% கூட சரிஞ்சிருக்கு. இப்போ கரெக்டான டைம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் லம்சம் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் நான் லம்சம் முதலீடுன்னு சொல்கிறது நீங்கள் ஒரு 5 லட்சத்தையோ 10 லட்சத்தையோ கொண்டு போய் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட பணம் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லம்சம் தொகையை பிரித்து முதலீடு பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு 5ஆகவோ அல்லது 6ஆகவோ அல்லது 10ஆக கூட நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணலாம். அதை நீங்கள் ஒரு எஸ்ஐபி மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 25,000 முதலீடு பண்ணலாம். திருப்பி பங்கு சந்தை சரியும் பட்சத்தில் மேலே ஒரு 25,000 முதலீடு பண்ணலாம். இப்படி உங்களோட முதலீடுகள் பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு யூனிட் கிடைக்கும். அதே நேரத்தில் இப்போ இந்த சரிவில் நம்ம முதலீடு பண்ணுறப்போ நமக்கு அதிக யூனிட் கிடைக்கும். யாரெல்லாம் அதிக விலையில் வாங்கினாங்களோ இப்போ குறைந்த விலையில் பங்கு சந்தையில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எப்போல்லாம் ஒரு மார்க்கெட்டில் ஒரு சேல் நடக்குதோ அந்த சேலில் ஓகே நமக்கு விருப்பமான ஒரு பிராண்டட் ஷர்ட்டு ஒரு ப்ரைஸ் குறைஞ்சிருந்துச்சுன்னா அதை வாங்குறதுக்கு நம்ம எப்படி முண்டி அடிச்சுட்டு அந்த ஒரு ஷாப்பில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அப்போ நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இப்போ ஈக்விட்டி பங்கு சந்தையில் ஒரு சரிவு வந்துச்சுன்னா யாருக்கும் வாங்கணும் அப்படின்னு தோணாது. எல்லோரும் ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா இந்த ஃபியர்லேருந்து அவங்க வெளியில் வரணும். அவங்களுக்கு பார்க்குறது எல்லாம் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நெகட்டிவ் தெரிகிறது எல்லாம் ஸ்க்ரீனில் தான் தெரியுது. உங்களுக்கு உங்கள் ஃபண்டில் வேல்யூ குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தான் பார்க்குறீங்க. அன்லஸ் நீங்கள் விற்றுட்டு அந்த லாஸை நீங்கள் புக் பண்ணால் தான் நீங்கள் நஷ்டவாளி. சரி, இப்போ நான் உங்களை வாங்க சொல்கிறேன், எஸ்ஐபி முதலீடு பண்ண சொல்கிறேன், மேலும் பங்கு சந்தை இறங்குச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த கேள்வி உங்கள்கிட்ட இறந்துச்சுன்னா நீங்கள் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்டா எஸ்ஐபி முதலீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டேர்மில் நம்மளோட பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருப்போம். ஒரு கோலை வச்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணும் பட்சத்தில் அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதில் தொடர்ந்து முதலீடு பண்ணுறது தான் நல்லது. இன்றைக்கி 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு 9 ரூபா 90 காசுக்கு வரும், அல்லது அடுத்த மாதம் 9 ரூபா 50 காசுக்கு வரலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலம் உங்களோட யூனிட் அக்குமுலேஷனுங்கிறது இப்போ தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா பங்கு சந்தை ஏறுறப்போ நீங்கள் யூனிட் 10 ரூபாய்க்கு வாங்குறத விட 11 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குவீங்க. அதை விட எப்போ விலை குறைஞ்சிருக்கோ அந்த டயத்தில் முதலீடு பண்ணுறது தான் சிறந்தது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். இப்போயும் நான் அதை வலியுறுத்துகிறேன்.
சில பேர் சொல்லலாம், இப்போ வந்து பங்கு சந்தை இறங்கியிருக்கு, நீங்கள் வந்து ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கு விளங்கி இறங்கியிருக்கு அப்படின்னா பல பேர் சொல்லலாம். பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த தவறை நீங்கள் செய்யாமல், பங்கு சந்தையில் பல பேர் இப்போ கையை சுட்டுருக்கோம். யாரெல்லாம் வந்து டைரக்ட் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணாங்களோ அவங்களோட பெயின் என்னங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டாக் வந்து 50% இறங்கிருந்துச்சுன்னா அதோட பெயினுங்கிறது அதிகம். பட் அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறது ஒரு பக்கெட் ஆஃப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறீங்க. அதாவது ஒரு 30 ஸ்டாக்லேயும் 40 ஸ்டாக்லேயும் முதலீடு பண்ணுறீங்க. ஸோ அந்த ஸ்டாக்கில் எல்லா ஸ்டாக்கும் ஒரே டயத்தில் இறங்கிற போகிறது கிடையாது. அவங்க அந்த போர்ட்ஃபோலியோ வந்து வெளில தான் கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மற்ற டைரக்ட் ஸ்டாக்கை விட மியூச்சுவல் ஃபண்டுகளோட அந்த வீழ்ச்சிங்கிறது குறைவாக தான் இருக்கும். ஸோ எஸ்ஐபி முதலீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணும், எனக்கு வெல்த் கிளியர் பண்ணணும், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் பணம் சேர்க்கணும், என்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நான் பணம் சேர்க்கணும், அப்படியெல்லாம் வந்து பாசிட்டிவான திங்கிங் வச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்து மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ண வந்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட் சரிஞ்சிருக்கப்போ நீங்கள் அச்சப்பட்டு வெளியேறதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஏன்டா இதுதான் கரெக்டான டைம், நம்ம தொடர்ந்து முதலீடு பண்ணணும். டிசிப்ளினாக நீங்கள் முதலீடு பண்ணுறதற்கு நம்ம பல வீடியோக்களில் சொன்னதோட அர்த்தம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்படிப்பட்ட டயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சும்மா போய் டெய்லி போய் மார்க்கெட் என்ன இருக்குது, இப்போ என்னோடய ஃபண்டு எந்த அளவு வளர்ந்துருக்கு அல்லது எந்த அளவு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறத தவிர்த்துக்கோங்க. ஸோ சும்மா போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியரே வந்து உங்களை வந்து ஃபண்டை வந்து விற்றுட்டு வெளியேற சொல்லும். ஸோ இந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க. ஸோ நாம் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஆளுங்க எல்லாம் வந்து மாத சேலரி நம்பி தான் நம்ம முதலீடு பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த மாதம் என்ன வந்திருக்கோ அடுத்த மாதம் வர்றதை வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து மாதம் வர்ற பணத்தை வந்து நமக்கு கரெக்டாக எஸ்ஐபி நிப்பாட்டாமல் நம்ம தொடர்ந்து முதலீடு பண்ணுவோம். லாங் டேர்மில் வந்து நமக்கு இதுதான் வந்து கரெக்டான மெத்தடாக இருக்குது. மற்றபடி நீங்கள் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணிவிட்டு ஒரு வீழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த வீழ்ச்சியை நீங்கள் தாங்க முடியாது அப்படிங்கிறத பல பேரும் இன்றைக்கி புரிஞ்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தூங்க முடியும். அதே நேரத்தில் உதாரணமாக வந்து கல்யாண் ஜுவல்லரில் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து டாடா மோட்டர் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஈவன் நேட்கா ஃபார்மா, இப்படி பல ஸ்டாக்கில் நீங்கள் பாருங்கள், எல்லாம் 1500 இருந்த ஸ்டாக்கில் எல்லாம் வந்து இப்போ 700 800 வந்துருச்சு. ஸோ இப்படிப்பட்ட வீழ்ச்சியை தாங்கிறதுக்கு நமக்கு மனப்பக்குவம் வேணும். அந்த மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துங்க. மற்றபடி நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுங்கிறது சிறந்ததாக இருக்கும். நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான டூல்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு பலரும் நம்புகிறாங்க, நீங்களும் நம்பணும்னு நான் விரும்புகிறேன். பட் அதே நேரத்தில் பல பேர் வந்து ஸ்மால் கேப்பில் வந்து அதிக வருமானம் கிடைக்கும்னு ஸ்மால் கேப்பில் பெரிய அளவில் முதலீடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பங்கு சந்தை சரிவில் அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்மால் கேப்பில் இருக்க அந்த முதலீடுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிங்க. அதாவது நீங்கள் 100 ரூபாயில் வந்து 60 ரூபா ஸ்மால் கேப்பில் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த 60 ரூபா வந்து குறைச்சி என்ன பண்ணுங்கள், ஒரு 20 ரூபா நீங்கள் ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுங்கள். பாக்கி இருக்கிறத வந்து நீங்கள் லார்ஜ் கேப்பில் போடுங்க. அல்லது மிட் கேப்பில் இருந்தாலும் பெரிய அளவில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் குறைச்சிட்டு லார்ஜ் கேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபவுண்டேஷனை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் வந்து ஒரு ஃபவுண்டேஷனை அமைக்கணும். நம்ம ஃபவுண்டேஷன்னா வந்து லார்ஜ் கேப் இருக்கணும், அதற்கு மேலே மிட் கேப், அப்புறம் ஸ்மால் கேப், இப்படி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பேஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சரிவு வந்துடாது. அதே நேரத்தில் ஸ்மால் கேப்பில் வந்து அதிக ரிட்டர்ன் கிடைக்கிது அல்லது மிட் கேப்பில் வந்து நமக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கிதுன்னு நீங்கள் அதில் போய் பெரிய அளவில் முதலீடு பண்ணிங்கன்னா இந்த பங்கு சந்தை சரிவில் பெரிய அளவில் சரிவு உங்களுக்கும் வந்திருக்கும். அதனால் உங்களோட பேஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரமிடை வந்து கரெக்டாக அமைச்சிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எஸ்ஐபி பண்ணுறதற்கு இதுதான் கரெக்டான டைம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட எஸ்ஐபி எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டாதீங்க. ஏன்டா இது வந்து அக்குமுலேஷன் பீரியடாக இருக்கிறதுனால வந்து ஈவன் மார்க்கெட் இதுக்கப்புறமும் வந்து ஒரு 10% அல்லது 15% சரியலாம். நான் வந்து யாருமே வந்து மார்க்கெட் இப்படி தான் போகும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு நல்லா தெரியுது. ஏன்டா ஜிடிபியை குறைச்சதுனால மற்ற நிறுவனங்களோட அந்த வளர்ச்சி விகிதமும் குறையுது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நியர் டேர்மை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் இந்த நெகட்டிவிட்டியை வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து என்னோடய எஸ்ஐபி முதலீட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு நான் நிப்பாட்ட போகிறது கிடையாது. என்னோடய அக்குமுலேஷனுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதே நேரத்தில் லம்சம் முதலீடும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் டைம் டு டைம். அது வந்து 10,000 ரூபா இருக்கலாம் அல்லது 20,000 ரூபா இருக்கலாம். மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி என்னோடய அக்குமுலேஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அந்த லம்சம் தொகையை வந்து பிரித்து முதலீடு பண்ணுங்கள், ஒரே டயத்தில் முதலீடு பண்ணாதீங்க அப்படிங்கிறத எகெயின் அண்ட் எகெயின் நான் சொல்கிறேன். ஏன்டா இதற்கு மேலும் ஒரு சரிவு வந்துச்சுன்னா முதலீடு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். ஸோ அந்த பணத்தை கேஷை வந்து கையில் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் எகெயின் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததன் மூலம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். நானும் உங்களோட தான் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகெயின் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.